அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை மாதம் 23ஆம் தேதி என்ன நடக்குது கார்த்திகை தீபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா துர்கா வந்து கோயிலுக்குள்ளே நவீனும் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களையெல்லாம் அந்த சிவனாண்டி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கார்த்தி வந்து அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்துட்டு தொலைவி பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக போயிடும். என்ன இது இவ்வளவு தூரம் சொல்லி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சரி பார்த்து என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து என்னது ஏன் இவ்வளோ கேவலமாக வந்து நீ நடந்துக்கிற சிவனாண்டி, என் பிள்ளை எவ்வளோ சொக்க தங்கம் வந்து கீழே இருக்கிறா, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளை பற்றி இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, ஏன் இப்படிலாம் கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையே இருக்க முடியாதா அப்படின்னு அடிக்க போகிறாங்க. ஊர்க்காரங்களாம் சரிம்மா விட்டுருமா போனால் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை, அதனால் வந்து நம்ம ஏதோ ஒன்றா பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம், விடுங்கம்மா பார்த்துக்கலாம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வீட்டில் வந்து கார்த்தி இருந்துக்கிட்டு ரேவதி இருந்துக்கிட்டு எப்படியோ இந்த துர்கா ஏன் கிறுக்குத்தனமாக இப்படி பண்ணிகிட்ருக்கிறா அப்படிங்கிறாங்க. சரி எப்படியும் நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா சரிட்டு ரேவதி வந்து அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து கார்த்திக்கு பிறந்த நாள், அவங்க அம்மா இருந்தால் பயங்கரமாக எல்லாருக்கும் அன்னதானம் அதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே சூப்பராக எல்லாம் பண்ணுவான் செய்வான். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை எதுவுமே இல்லை, அவங்க அம்மா வேறு இறந்துட்டாங்க, அதனால் அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியல, ரேவதி நீதாம்மா அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்திங்கன்னா கடையில் போய் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து காய்ச்சி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக ரொம்ப அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக எல்லாமே பண்ணி வச்சிட்றாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே என்னடானா கார்த்தி பகலில் இன்னொரு சீன் முன்னாடி நடக்குது. அப்போ வந்து சந்திரகலா கிட்ட போய் அவன் வந்து நவீனை போய் கட்டையால் அடித்து அவனை கடத்தலான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவை அனுப்பிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கார்த்தி கரெக்டாக வந்து காப்பாற்றிடுவார். உடனே இவரை பிடிச்சி அடித்தோடனே ஒடியாந்துருவார். எங்கே சித்தப்பா நீ போய் அந்த நவீனை அடித்து கொண்டுட்டு வருவின்னு பார்த்தா சும்மா வரைங்கிறாங்க. டே அங்கே கார்த்தி இருக்கிறானப்பா அந்த ராஜாங்கிறவன், அவன் தான் அவனை காப்பாற்றி வச்சுருக்கிறான், அது தெரியாமல் நீ வேற அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அங்கேருந்து வராரு. என்ன பிளான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சந்திரகலா இருந்துக்கிட்டு அப்படி தான் பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, நீ வந்து ராஜா சேதுவோட பேரைங்கிறத நிரூபிக்காமல் நான் விடமாட்டேன்டாங்கிறாங்க. அது உங்களால் ஆகாதுங்கிறாங்க. அப்படி நிரூபிச்சிட்டா நீ என்கிட்ட தோற்று போறியாடா அப்படிங்கிறாங்க. சவாலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சவாலுக்கு சவால் தான், பார்த்துக்கலாம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அப்போ நீ ஒத்துக்கிறியாடா தோற்று போயிட்டாங்கிறாங்க. அப்போ நீங்கள் தோற்று போயிட்டா இந்த பழி வாங்குறதையெல்லாம் விட்டு போட்டு ஒழுங்காக உங்கள் புருஷனோட போய் வாழ்கிற வழியை பாருங்கிறாங்க. தேவையில்லாமல் என்னை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காதுன்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சீன்லாம் முடிஞ்ச உடனே ரேவதி பிறந்த நாளுக்கு எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா ராஜாவுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கிறாங்க, அடாடா இன்னைக்கு பிறந்த நாளா சகலைக்கு, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழகா ஏன் ரேவதி நீ தான் இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியாங்கிற, ஆமாம் ராஜாவுக்கு பிறந்த நாள் நான் தான் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளையோட பிறந்த நாளை நல்ல முறையில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியான மூமெண்ட்டில் சந்தோஷமாக அந்த இதை வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.